மிஷன் சக்தி மூலம் இந்தியா புதிய சாதனை நிகழ்த்தியுள்ளதாகவும் 3 நிமிடங்களில் செயற்கைக்கோளை தாக்கியழிக்கும் புதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் 2 தினங்களுக்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். இதற்கு எதிராக தற்போது சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருக்கிறார். அதில் விண்வெளி கலத்தை ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தும் ஆற்றல் பல ஆண்டுகளாக நமக்கு இருந்தது எனவும், புத்திசாலி அரசுகள் ரகசியத்தை காப்பாற்றினார்கள், ஆனால் பாஜக அரசு ரகசியத்தை வெளியிட்டது துரோகம் எனவும் அந்த ட்வீட் செய்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. அவரிடம் கேட்கலாம். தமிழரசி, சிதம்பரம் அவர்களின் ட்வீட் குறித்து விரிவான தகவல் என்ன? நித்யா, அதாவது இந்த செய்தி கடந்த புதன்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தற்போது பரபரப்பாக நாடு முழுவதும் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கடந்த புதன்கிழமை நாட்டின் பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது காலை 11:45 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த ட்விட்டர் பதிவு என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் அவர் ஒரு 12:10 மணி அளவில் அந்த அறிவிப்பை வெளியிட துவங்கினார். அதாவது அரை மணி நேர தாமதமாக அந்த அறிவிப்பை வெளியிட துவங்கினார். அதில் மிஷன் சக்தியை குறித்து அவர் பேசினார். அதன் சாதனைகளை குறித்தும் அவர் அந்த நேரலின் போது அவர் விளக்கினார். குறிப்பாக அந்த பிரச்சாரத்தின் போது மிஷன் சக்தி சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். அவர் அதாவது மோடி பேசியதின் முக்கிய அம்சம் என்னவெனில், அதாவது விண்வெளி செயற்கைக்கோளை அளிக்கும் வல்லமை பெற்ற எல்லை நாடுகளின் பட்டியலில் இந்தியா சேர்ந்துள்ளதாக அந்த அறிவிப்பின் போது அவர் வெளியிட்டார். அதாவது மிஷன் சக்தியை ஒப்பிட முடியாத சாதனை எனவும் அவர் அந்த நேரலையின் போது வர்ணித்து பேசினார். அவர் அந்த 10 நிமிடங்கள் நேரலையில் உரையாற்றினார். அதன் பிறகு தனது ட்விட்டரிலும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதாவது செயற்கைக்கோளை அளிக்கும் ஏவுகணையை தொழில்நுட்பத்தை வைத்துள்ள 4வது நாடாக இந்தியா பெருமை பெற்றுள்ளது எனவும், விண்வெளி ஆற்றலுடன் உயர்ந்து நிற்கிறது எனவும் அந்த ட்விட்டர் பதிவிலும் அவர் வெளியிட்டிருந்தார். கடுமையான ஒரு பிரச்சாரம் நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் மோடியின் இந்த அறிவிப்பு என்பது பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக மோடி இந்த அறிவிப்புக்கு பிறகு மார்ச் 27ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு புகார் மனு ஒன்றையும் அனுப்பியிருந்தார். குறிப்பாக தற்போது தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் மோடி இதுபோல் ஒரு நேரலையில் தோன்றி அறிவித்திருப்பது என்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என அவர் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இது விண்வெளி அறிவியலில் இந்திய விஞ்ஞானிகள் எட்டியுள்ள சாதனை என்றும், இதனை அந்த துறை சார்ந்த இயக்குநர்கள் அறிவிக்க வேண்டுமே தவிர மோடி இந்த பெருமையை தனதாக்கிக் கொள்வது என்பது ஏற்புடையது அல்ல என்றும், இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறானது எனவும் அந்த புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டு கொடுத்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்திருந்தது. குறிப்பாக அவர் இந்த அறிவிப்பின் போது கட்சியின் கொடியோ அல்லது சின்னத்தையோ அவர் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. அதே போல அரசாங்க ஊடகத்தை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக தனியார் செய்தி வெளியீட்டு நிறுவனத்தின் மூலமே தான் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். எனவே இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறானது அல்ல என தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான பதிலை, அதாவது சீதாராம் யெச்சூரிக்கான பதிலை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது அதாவது மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்ட போதே ராகுல் காந்தி ட்விட்டரில் தனது பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக டிஆர்டிஓவிற்கு, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பிரதமர் மோடிக்கு நாடக வாழ்த்துக்கள் என் பதிவையும் அவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இது போன்ற அறிவிப்புகள் என்பது மிஷன் சக்தி மூலம் புதிய சாதனை படைத்து தற்பொழுது இந்தியா படைத்திருக்கிறது எனவும், 3 நிமிடங்களில் செயற்கைக்கோளை தாக்கியழிக்கும் புதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். இதற்கு சிதம்பரம் அவர்கள் எதிராக ட்வீட் செய்திருக்கிறார். இது பற்றி பாஜகவை சேர்ந்த KT ராகவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த காணொலி காட்சி தேர்தல் மீறல் இல்லை எனவும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இதற்கு தற்போது எதிராக
சிதம்பரம் அவர்கள் ட்வீட் செய்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் இந்த ரகசியத்தை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் தோல்வி பயம்தான் காரணம் எனவும் அந்த ட்வீட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிதம்பரம் மாத்திரமல்ல, காங்கிரசுக்கு தான் தோல்வி பயம் இருக்கிறது. இந்த நாட்டுடைய விஞ்ஞானிகள் செய்த மிகப்பெரிய சாதனையை நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி பேசின விஷயம் அல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய சாதனையை நம்முடைய நாட்டு விஞ்ஞானிகள் செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே 3 நாடுகளுக்கு பிறகு 4வது நாடு நம்ம நாடு தான். இதை பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலங்களில் அணு ஆயுத சோதனை நடக்கும் பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அதை அறிவித்தவர் பிரதமர் வாஜ்பாய் தான். அந்த அளவுக்கு அதை காட்டிலும் கூட இது மிக பிரம்மாண்டமான சாதனை. ஏன்னு சொன்னால் இது போன்ற சாதனைகள் அணு ஆயுத சாதனைங்கிறது 9 நாடுகளுக்கு அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுத சோதனை செஞ்ச நாடுகள் இருக்கு. ஆனா இந்த சாதனை 4 நாடுகளுக்கு மாத்திரமே. அப்பேற்பட்ட சாதனையை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதுல காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. நம்ம நாட்டுடைய விஞ்ஞானிகளுடைய அந்த மிகப்பெரிய சாதனையை பாராட்ட மனம் இல்லாமல் இதுலயும் கூட அரசியல் செய்கிறது காங்கிரஸ் கட்சி. நான் கேட்கிறேன், இது பிரதமர் அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னா, பாகிஸ்தான் மீது இப்ப தாக்குதல் நடந்தது, அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்பவும் கூட தான் காங்கிரஸ் அரசியல் பண்ணிச்சு. அதாவது காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் பயம் அவர்களுக்கு இருக்குது. அதனாலதான் எதை பண்ணாலும், நரேந்திர மோடி எதை சொன்னாலும் கூட அதுல பயப்படுவது காங்கிரஸ் தானே தவிர பிஜேபிக்கு இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சார், அதாவது புத்திசாலி அரசுகள் ரகசியத்தை காப்பாற்றினார்கள் எனவும் பாஜக அரசு தன்னுடைய ரகசியத்தை வெளியிட்டதாகவும் தற்போது அந்த ட்வீட்ல ஒரு குற்றம் சுமத்தி இருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப 3 நாடு, உலகத்திலே 3 நாடு, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கு இந்த வல்லமை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்ன ரகசியம் என்ன இருக்குது? அந்த நாடுகள் அதை காட்டி பண்ணிருக்குது. சைனா பண்ணும்போது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியுமே. நான் அன்னைக்கே இந்திய நம்முடைய டிஆர்டிஓ சீஃப், ஃபார்மர் சீஃப் சொன்னாரு சரஸ்வத், நாங்க அப்ப கூட ரெடியா இருந்தோம், நமக்கு அந்த வல்லமை இருக்கு, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லும்போது அன்னைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அனுமதியே அளிக்கலைங்கிறது மாத்திரமல்ல, எந்த விதத்தையும் இதை பத்தி பாதுகாப்பு மீது அக்கறையே இல்லாம காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது. இப்ப அனுமதி கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம். அதனால இது ரகசியம் ஒண்ணும் இல்ல, 3 நாடுகளுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன ரகசியம் இருக்கு? நம்ம செஞ்சது சாதனை. இது சாதனையை நாட்டு மக்களுக்கு சொல்றாரு, பெருமிதத்தோடு சொல்றாரு. நாட்டு மக்கள் நம்முடைய வல்லமையை, விஞ்ஞானிகளுடைய வல்லமையை போற்றுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக சொல்றாரு. இதுல ரகசியம் என்ன இருக்கு? இல்ல, விண்வெளிகளத்தை ஏவுகணையால் சுட்டும் வீழ்த்தும் ஆற்றல் பல ஆண்டுகளாகவே நம்ம கிட்ட இருந்தது. தேர்தல் நேரத்துல எதுக்கு தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் காணொலி மூலம் மக்களுக்கு நேரடியாக சொல்ல காரணம் என்னன்னு எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? பல்லாண்டு காலம் இருந்ததுன்னா பண்ண முடியும்னு சொன்னாங்க. இல்ல, நம்ம கிட்ட இல்ல. 2007 நம்ம சைனா அதை பண்ணாங்க. சைனா அதை பண்ண உடனே நம்முடைய விஞ்ஞானிகள் சொன்னாங்க, நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா இதனுடைய நமக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, நாமும் செய்து காட்டலாம், அட்வான்ஸா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், நம்ம நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கவே இல்லையே. இப்ப இந்த அரசாங்கம் கொடுத்ததான். பேர் அந்த சரஸ்வத் சொன்னார், டிஆர்டிஓ சீஃப் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு 2008 பர்மிஷன் கொடுத்தா 2013 இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருப்போம். அப்ப கொடுக்கல. பொலிட்டிக்கல் வில் இல்ல, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தானே இதை டிசைட் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், பல விஷயங்களுக்கு பிரதமர் ஆளுங்கட்சியினுடைய அந்த பிரதமர் முடிவு பண்ண வேண்டிய, அவர் அனுமதித்தால் மாத்திரம் தான் பண்ண முடியும். அதுதான் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன். அப்படித்தான் நடந்தது. வாஜ்பாய் அனுமதித்தார். இங்க மன்மோகன் சிங் ஆட்சி அனுமதிக்கல, நரேந்திர மோடி ஆட்சி அனுமதித்தது. அதனால நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். நேருக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. இஸ்ரோ தொடங்கியது 1969. ஆனா இது நேரு தான் காரணம்னு பேசினா, நேருக்கு கிரெடிட் கொடுத்தீங்க, ஆனா இதுக்கு பர்மிஷன் கொடுத்த நரேந்திர மோடி கிரெடிட் கொடுக்க கூடாதா? அப்படியே ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தா இது பொலிட்டிக்கல் டிசிஷன். இட் வாஸ் டேக்கன் பை நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நாங்க இது நடந்ததா இல்லையா? இந்த ஆட்சியில தான் நடந்து. உங்க ஆட்சியில நீங்க பர்மிஷனே கொடுக்கல. நாட்டுடைய பாதுகாப்பு அவ்வளவு கேவலமா வச்சுட்டு இருந்தீங்களே. நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு கவலையும் படாம தானே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. இப்பதான் இது சாத்தியமாச்சு. மிஷன் சக்தி மூலம் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் 3 நிமிடங்களில் செயற்கைக்கோளை தாக்கியழிக்கும் புதிய திட்டம் நிறைவேற்றும் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிகள் 2 தினங்களுக்கு முன்னர் காணொலி காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். அதற்கு எதிர் ட்வீட்டாக சிதம்பரம் அவர்கள் ட்வீட் பதிவு செய்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தமிழரசி மற்றும் பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் KT ராகவன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். உங்கள் இருவருக்கும் நன்றி.
Yes.